வணக்கங்க. ஹரக் செல்லுங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ங்கிற ஊரில் பிறந்து ஞானதேசிகன் அப்படின்னு சொல்லிட்டு பேரோட ஹார்மோனியம், கிட்டார் இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்க கற்று அதில் தேர்ச்சி பெற்று தன்னோட சகோதரர்களோட பாவலர் வரதராஜன், ஆர்டி பாஸ்கர், கங்கை அமரன் இவர்களோடு சேர்ந்து இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு நாடக குழுவோடு போயிட்டு அங்கே வந்து அவங்களோட சேர்ந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசித்த கிராமிய மனமோட ராசையாங்கிற பேரோடு இருந்து அதுக்கப்புறம் திரைப்படங்களுக்கெலாம் வந்து இசையமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சென்னைக்கு வந்து தன்ராஜ் மாஸ்டர் கிட்ட வந்து வெஸ்டர்ன் மியூசிக்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜிகே வெங்கடேஷ் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து ஆர்கஸ்ட்ரேட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் பஞ்சு அருணாச்சலம் அவர்களால் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்து மூலிமா மியூசிக் டைரக்டராக ஆன இளையராஜா அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து கலைஞர்கள் அவர்களால் வந்து இசைஞானி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். ஸோ இசைஞானி இளையராஜா அவர் எதனால் ஃபஸ்ட்டு பேசுகிறதுக்கு 2 காரணங்க. ஒன்று வந்து இப்போ விடுதலை பார்ட் 2 பாட்டு வந்து நம்ம வந்துச்சு, ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டை கேட்குறப்பே நம்மளுக்கு வந்து யூஸ்வலாக வந்து இளையராஜா பாட்டை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு இளையராஜா சாங்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உயிர் எனக்கு. ஒரு பாட்டை கேட்டாலும் நம்மளுக்கு கவலை எல்லாமே மறந்துடும். அது பிடிக்கலன்னு சொல்லி சொல்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. அவரை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணுவாங்க, கிரிட்டிசிசம் வரும், எது வேணா வரும். ஆனால் அவர் பாட்டை வந்து விமர்சனம் தான் நம்ம அதை பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் பாட்டை வந்து பார்க்குறப்ப யாருமே ஐயோ இந்த பாட்டா நல்லா இல்லை பிடிக்கலன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட இந்த தினம் தினம் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினமும் சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து விடுதலை 2ல வந்து பார்ட் 2ல வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த பாட்டை கேட்குறப்ப நம்மளுக்கு அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்டேன், எத்தனை தடவை கேட்டேன்னே தெரியாது. ஒவ்வொருத்தரும் கேட்குறப்ப அவ்வளவு மனசுக்குள்ளே வந்து ஒரு சந்தோஷமா, அது வந்து ஒரு ஜீவனுள்ள பாட்டு, சோல்ஃபுல் சாங்கு. அது மனசில் நம்மளுக்கு வருடுற மாதிரி, என்னவோ தாளாட்டுற மாதிரி, என்னென்னவோ உணர்வுகள்லாம் வருது. அவ்வளோ நல்லா திரும்ப எத்தனை தடவை கேட்டேன்னு தெரியாது. தோன்றப்பெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த மனுஷன் என்ன 81 இயர்ஸ் ஆகுதுங்க அவருக்கு. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து விடுதலை பார்ட் 1ல பாடினாரு வழி நெடுக காட்டு மல்லின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் பாடுறாரு. 81 இயர்ஸ் மனுஷன் பாடுறாருன்னா நம்ப முடியல. என்னையா நீ உனக்கு என்ன எவ்வளோ திறமை இருக்கும், உனக்கு எப்படி நீ மியூசிக் வந்து இவ்வளோ தூரம் வந்து இன்னும் உடைய அந்த பழமை அந்த காலத்தில் போட்ட இது மாறாமல் அதே மாதிரி எப்படி நீ கொடுக்க அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் வந்து சில பேர் சொல்லலாம் அந்த வழிநெடுக காட்டு மல்லி மாதிரியே தான் கொஞ்சம் இது இருக்குன்ட்டு. அது தாளம் டெம்போலாம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சாங் வந்து வேறு. நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள். அவர் பாட்டு வந்து ஒரு தடவை கேட்டோடனே நம்மளுக்கு வந்து சில சில பேர் ஏஆர் ரஹ்மான் கூட இருக்கிற அவர் பாட்டை முதல்ல கேட்குறப்ப நம்ம சமயத்தில் பிடிக்காது, திரும்ப திரும்ப கேட்குறப்ப தான் பிடிக்கும். ஆனால் இவர் பாட்டு வந்து முதல் தடவை கேட்குறப்பே நம்மளுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக அப்படி பிடிச்சி போயிடும். அதுவே இந்த விடுதலை பாட்டை கேட்க கேட்க எனக்கு அவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ திறமையாக இவ்வளோ நல்லா ஒரு பாட்டு போடுறாரே. அவருக்கு வந்து அதாவது வற்றாத ஜீவன் இதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அமுத சுரபி மாதிரி எடுக்க எடுக்க அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் வந்து சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நடிப்பும் சரி மியூசிக்கும் சரி ஓரளவு போடுவாங்க, டைரக்ஷன் எல்லாமே போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளாக அவங்களுக்கு இந்த ட்ரெண்டெல்லாம் மாற மாற இப்போ ஒவ்வொரு ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவு அவங்க போடுறது மக்களுக்கு பிடிக்காம போகும். ஆனால் இவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த காலத்தை 1976ல் ஆரம்பிச்சது இன்னும் நான் ஸ்டாப்பாக வந்து அவரோட பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு, மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. பாட்டும் அப்போ கேட்ட மாதிரி அவர் குரல் பாருங்கள், அன்னைக்கு எப்படி கேட்டோமோ அதே வாய்ஸ், அந்த கரகரப்பு இருந்தாலும் அதில் ஒரு ரசிக்கிற மாதிரி அந்த பாட்டு இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. அது ஒரு காரணம். இது இன்னொரு காரணம் வந்து நான் அப்புறமா கடைசியாக சொல்கிறேன். அவரோட பாட்டை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு படத்தில் வந்து இந்த மச்சானை பார்த்தீங்களா சொல்லி அன்னைக்கிளில் வந்தது. அதை வந்து கேட்காதவங்களே இருக்க முடியாது, பாராட்டவங்களே ஏதோ புதுமையாக கொண்டாடினாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கிராமிய மனம் மாறாமல், ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகாமல், அந்த கிராம மனத்தோட அந்த அந்த இந்த பாட்டு வந்து எப்படி கிராமத்து பாடல்கள் எப்படி இருக்குமோ அதே குறையாமல் அவ்வளோ அழகாக மியூசிக் போட்டிருந்தாரு. அது எவ்வளவோ வந்து அது பட்டி தொட்டிலாம் ஒழிக்குன்னு சொல்லுவாங்க, அது அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் படம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபோக் சாங் ஆகட்டும், கர்நாடிக் சாங் ஆகட்டும், வெஸ்டர்ன் ஆகட்டும், மெலடி ஆகட்டும், ஒவ்வொன்றும் அது நம்ம சொல்லிக்கிட்டே பேசலாம். அவர் பாட்டை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம்னு வச்சுங்க, ஒரு நாள் போகாது, 2 நாள் போகாது, பத்தாதுங்க, நம்மளுக்கு பேசிகிட்டே இருக்கலாம். அதில் சில குறிப்பிட்ட பாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். 16 வயதிலே வந்து கிராமிய
பாட்டுங்க அதெல்லாம். அதில வந்து இந்த மஞ்ச குளிச்சி, செந்தூர பூவே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து அதான் சொல்றேனே, சினிமா பாட்டு மாரியே கேட்காது. நிஜமாவே ஒரு கிராமத்து பாட்டு மாரி இருக்கும். அவ்வளோ இனிமை. அது ஒண்ணு. அதேமாரி பொண்ணு ஊருக்கு புதுசுல சோலைக்குயிலே, அதுக்கப்புறம் வந்து இதுதான் போச்சுன்னா கர்நாடிக் பேசிஸ்ல போடுவாரு. பத்ரகாளியில வர கண்ணன் ஒரு கைக்குழந்தை, அப்புறம் கவிக்குயில்ல வர சின்ன கண்ணன் அழைக்கிறான். அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் போனீங்கன்னா, வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, சனோரிட்டா அப்ப ஜானி படத்துல வரும் பாருங்க. அந்த பாட்டு என்ன ஒரு அதாவது அவரு வெஸ்டர்ன் போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, இப்ப வரைக்குமே மியூசிக் வந்து டாமினேட் பண்றதே கிடையாது. நம்ம இப்ப கேட்கிற பாட்டுங்கள்லாம் வார்த்தைகள் என்ன பாடுறாங்க என்னன்னே காதுல புரியாது நம்மளுக்கு. ஆனா இவரு பாட்டுல எந்த எந்த பேசிஸ்ல போட்டாலும், அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே கிளியரா தெரியிற மாரி தான் ஒரு மியூசிக் இருக்கு ஒழிய, அந்த மியூசிக் வந்து டாமினேட் பண்ணவே பண்ணாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அவரு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் வெஸ்டர்ன்ல பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ ஆடி வந்தது அந்த படம். நேற்று இந்த நேரம், ராஜராஜ சோழன் இதெல்லாம் வந்து மெலோடி வெஸ்டர்ன் கலந்து போட்டிருப்பாரு. அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். நம்ம அவ்வளோ அருமையான பாட்டு. அதே மாரி வந்து மெலோடியஸ் சாங்ன்னு பார்த்தீங்கன்னா, பூந் பூந்தளிராட, கோடை கால காற்றே, ஒரு தங்க ரதத்தில், அப்புறம் வந்து கண்மணியே காதல் என்பது, ஒரு இனிய மனது, பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, கண்மணி அன்போடு காதல் இது மாரி நெறைய பாட்டு சொல்றான். அந்த பாட்டு இப்ப கண்மணி அன்போடு காதல்னா இப்போ வந்து அவ்வளோ ஃபேமஸா போயிட்டுருக்கு பாருங்க அந்த படத்துல வந்ததுலருந்து. அது மாரி அவரு எந்த பாட்டு சொன்னாலும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு தனி ரகம். அது இப்ப இப்ப வந்து நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 50ஸ், 60ஸ்ல இருக்கவங்கலாம் அந்த பாட்டு தான் பிடிக்கும். இப்ப இருக்க பாட்டு பிடிக்காது. காலத்து பசங்களுக்கெல்லாம் இந்த பாட்டு பிடிக்கும், பழைய பாட்டு பிடிக்காது. ஆனா, இப்ப கூட வந்து இளையராஜா சாங்ஸ்ன்னு போட்டோம்னா, இந்த காலத்து பசங்கள எல்லாருமே அது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் நான் பார்த்தேன். இந்த பாட்ட போட்டா இப்பயும் வந்து ரிங்டோனா வச்சுக்கிறாங்க. அந்த பாட்டு வந்ததுனா டிவில வந்து எஃப்எம்ல எதுல வந்தாலும் நின்னு அந்த பாட்ட பார்க்குறாங்க, கேட்குறாங்க. நெறைய வந்து விங்க் மியூசிக்லயும் அந்த பாட்டெல்லாம் சேவ் பண்ணி இப்ப கேட்குறாங்க. அது மாரி அவங்க வந்து இந்த பாட்ட வந்து இப்பயும் அவங்களுக்கெல்லாம் ரசிக்கிறாங்களா, பிடிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன பத்தி நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம பேசணும்னு சொல்லி தான் பேசுறேன். அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 7000 சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் 1000 படத்துக்கு மேல வந்து மியூசிக் போட்டிருக்கிறாரு. அப்புறம் 20,000 கான்சர்ட் பண்ணியிருக்கிறாரு. 4 தடவ வந்து நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கிறாரு. அவரு குரல்ல வந்து கிட்டத்தட்ட 380 சாங்ஸ்க்கு மேல பாடியிருக்கிறாரு. மத்தபடி நம்ம வந்து இவரையும் மத்த மியூசிக் டைரக்டர்லாம் கம்பேர் பண்ணி பேச போறது கிடையாது. ஏன்னா இவரு வந்து நோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்றேன் இவரு வந்து நோட்ஸ் எல்லாம் எழுதி குடுத்துட்டு தான் மியூசிக்கே பண்ணுவாரு. ஆனா நெறைய பேர் வந்து ஹார்மோனியத்துல வாசிப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் தான் மியூசிக்ல வந்து டியூன்லாம் போடுவாங்களாம். ஆனா இவரு ஒவ்வொன்னுக்கும் இப்ப வரைக்குமே வந்து நோட்ஸ் எழுதி குடுத்துட்டு அப்படிதான் டியூன் போடுறதே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் அவருக்கு அவ்வளவுல அதாவது வற்றாத ஜீவநிதி மாரி இன்னும் எவ்வளவோ இந்த காலம் வந்து எந்த காலத்துக்கு இருந்தாலும் அவருடைய இது மாறாம அப்ப போட்ட மாரியே இப்ப போட்டுட்டு, அது என்னன்னு சொல்றது, என்னன்னு பேசுறதே புரியல அவருக்கு. அதே விக்ரம் படத்துல 1960ல மொதல்ல வந்து கம்ப்யூட்டர் மூலம் வந்து சாங்ஸ் ரெக்கார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட்டு இந்தியால அவருதான். அப்புறம் பத்மபூஷன் அவார்டு, பத்ம விபூஷன் அவார்ட்லாம் வந்து ஜனாதிபதி அவார்ட்லாம் குடுத்துருக்காங்க அவருக்கு. அது மாரி என்ன அவரு அதான் சொல்றேனே, அவரு ஒவ்வொரு பாட்ட பத்தி எனக்கு எவ்வளோ பாட்டு எல்லா சாங்ஸையும் பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு டைம் பத்தாது. ஆனா அந்த 81 இயர்ஸ்ல அவரு இவ்வளவு அ அழகா வந்து ஒரு ஜீவனுள்ள ஒரு அற்புதமான பாட்டெல்லாம் எப்படி இசையமைக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வாய்ஸ் அந்த கேட்டு பாருங்களேன். கண்டிப்பா நீங்க எத்தன பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. அந்த பாட்ட கேட்கிறப்ப அவ்வளோ அருமையா இருக்கு. அந்த வரிகள் அவரு தான் பாட்டே எழுதியிருக்கிறாரு. அது மாரி அவ்வளவு அருமையா இருக்குது. அத பத்தி உங்கள்ட்ட பேசணும்னு தான் பேசிட்டு இருக்கேன். இன்னொன்னு, இப்ப கேட்டா கூட பாட்டுலாம் இரைச்சல் தான் ஜாஸ்தியா இருக்கும். வார்த்தைகள் காதுலயே விழாது. ஆனா, இவரு பாட்டுல வந்து எப்ப கேட்டாலும் அந்த வார்த்தைகள் தெளிவா விழும். உச்சரிப்பு நல்லாருக்கும். அது மாரி ஒரு சொல்றேனே, ஒரு ஞானி மாரியே ஒரு ஆத்மார்த்தமா இசைக்கு வந்து தன்னையே அர்ப்பணிச்ச மனுஷன் மாரி தான் அவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் வந்து மேன்மேலும் இதே மாரி அவர் நெறைய பாட்டு போடணுங்கிறது ரொம்ப ஆசை. எத்தன பேருக்கு வந்து அவர் பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க. ஏன்னா, யாருக்குமே வந்து இப்ப கார்ல போறோம்னு வச்சுங்களேன், அவர் பாட்ட போட்டுட்டு அப்படியே கண்ண மூடிட்டு கார்ல டிராவல் பண்ணாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. மத்தபடி அந்த பாட்ட போட்டுட்டோம்னா எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணோமே நமக்கு தெரியாது. அதே மாரி மனசு கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்களேன், மனசு கவலையாவோ, ஏதோ கஷ்டமா ஏதோ இருக்கிறப்ப ஒரு பாட்ட போட்டு
போட்டோம்னு வச்சுங்களேன், அது நம்மள அறியாமயே அந்த கவலை எங்க போச்சுன்னே தெரியாது. கண்ண மூடி படுத்துட்டோம் ஒரு 1/2 அன் ஹவர் படுத்துட்டோம்னா, நம்மளுக்கு அந்த எங்க போச்சு நம்ம கவலை, எங்க நம்ம துக்கம் போச்சு எதுவுமே தெரியாது. ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெடிசன் மாரி, ஒரு மெடிசன் மருந்து சாப்பிட்ட மாரி, அவ்வளோ ஒரு தெரப்பி மாரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து இவரு வாழ்ந்த காலகட்டத்திலே நம்மளும் வாழுறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க. அது ஒரு ரொம்ப ஒரு பெருமை தானே! அதே மாரி கிட்டத்தட்ட 48 வருஷமா இப்ப மியூசிக் பண்ணிட்டுருக்கிறாரு. ஆனா வந்து இன்னும் வந்து அவரு என்ன சொல்றது, அவரு அன்னைக்கு போட்ட மாரியே தான் இருக்குங்க. வேற என்ன சொல்றது, திரும்ப திரும்ப அதே தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அடுத்தது இன்னொன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது இன்னொரு காரணம் என்ன பேசுறதுக்குன்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு 65 இயர்ஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு பையன். அவருக்கு வந்து ஒரு 40 பிளஸ் இருக்கும். அவர் ஒரு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க. ஒரு 8 இயர்ஸ், 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுலேருந்து அவருக்கு வந்து கொஞ்சமா வந்து பேரலைஸ் ஆயிட்டார். பேரலைஸ் ஆயிட்டு நடக்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு மைண்ட் எல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சு, கொஞ்சம் வந்து என்ன சொல்றது, ஒ ஒரு மாரி மைண்டெல்லாம் வச்சு ஒரு நிதானம் இல்லாத மாரி ஆனாரு அவரு. அப்படி இருக்க சொல்லி மனநிலை கொஞ்சம் சரியில்லாத மாரி போயிட்டு, அவங்க எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தாங்க. எவ்வளோ பேர் போய் பார்த்து என்னோட பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் காமிச்சாங்க. அவங்க டேப்லெட் தான் குடுக்குறாங்க வழி டேப்லெட் வச்சு தூங்க வைக்கிறாங்க போறாங்க. ஆனா எதுவுமே சரி பண்ண முடியல அவங்களால. இவரும் ரொம்ப வந்து என்னடா பண்றது? ஏன்னா ஒரு பையன வச்சுக்கிட்டு இப்படி என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வீடு வரைக்குமாச்சும் கொஞ்சம் நிம்மதியா நைட்டெல்லாம் முழிச்சுட்டு கத்துவாரு. சாப்பாடு குடு, அது குடுக்குன்னு கத்த வேண்டியது. அக்கம் பக்கம் இருக்கிறவங்கலாம் ரொம்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாரி இவ்ளோ மோசமா போறப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாங்க. அவரு வந்து அவங்க பையன் எப்படின்னா, இளையராஜா ரசிகர்ங்கிறத விட இளையராஜாவோட வெறியன்னு சொல்லலாம். அந்த அளவு இளையராஜா பத்தி யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னா, சரி நல்லா சொல்லல அப்படின்னாவே அவ்ளோ கோவம் வந்துரும். அதே மாரி இளையராஜாங்கிற பேர கேட்டாலே ரொம்ப ஒரு அடிமை மாரி ஒரு அடிக்ட் ஆயிடுவாரு. அவ்ளோ சந்தோஷம் முகத்துல இருக்கும். அவரோட கேசெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்கோ கம்பெனில வந்து அவ்ளோ கேசெட் வரும் தெரியுமா அப்ப. அவ்ளோ கலெக்ஷன்ஸும் அந்த படம் ஓடுதாட்டி கூட ஃபெயிலியர் ஆனா கூட அவ்ளோ அவர்கிட்ட இல்லாத கலெக்ஷன்ஸ் கிடையாது. அவ்ளோ கேசெட் வந்து வாங்கி வச்சிருக்காரு. நான் கூட பார்த்தேன். அவ்ளோ சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்ப எல்லாம் அப்படியே பொக்கிஷமா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அது மாரி இருந்த சமயத்துல, அவர் வந்து இது மாரிலாம் இருக்க சமயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சரி நம்ம வந்து இளையராஜா பாட்ட வந்து பாட்டு கேட்டு படுப்பா அப்படின்னு சொல்லி பாட்டு போட்டிருக்கிறாங்க. போட்டப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த எஃப்எம்ல வருவாங்க பார்த்தீங்களா, போட்டிருக்காங்க. அப்ப வந்து மத்த சாங்ஸ்லாம் வரப்ப அவருக்கு புடிக்கல. இளையராஜா சாங்ஸ் வரப்ப அப்படியே அதையே கேட்க ஆரம்பிச்சு, கூட அந்த பாட்டெல்லாம் மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். சில விஷயம்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா, இளையராஜா பாட்டு வந்தா மட்டும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி கூடவே கொஞ்சம் பாட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் யோசிச்சு என்ன பண்றாங்க, சரி இது பண்ணலாம் சொல்லிட்டு, இப்போ வந்து இளையராஜா சாங்ஸ் சொல்றாங்க. எனக்கு வந்து இளையராஜா சாங்ஸ் தான் வந்து எனக்கும் என் பையனுக்கு வந்து ஒரு மருந்தா இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன அவங்க பேச சொன்னாங்க. அதாவது ஸ்பெசிஃபிக்கா என்ன கூப்ட்டு, எனக்கு வந்து சந்தோஷத்துல என்ன சொல்றேன்னே தெரியல. என்னுடைய சந்தோஷம், என்னுடைய நிம்மதி இதெல்லாம் வந்து வெளில சொல்லணும். எனக்கு வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோட அவர்கிட்ட வந்து நேர்ல போய் நான் பார்க்க முடியாது, பேச முடியாது. இருந்தாலும் என்னுடைய நன்றிய தெரிவிக்கும் விதமா அவர பத்தி இந்த நடந்த விஷயத்த வந்து நீங்க சொல்லணும், பேசுவீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு வந்து இளையராஜாவே ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. ஒரு சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. அப்படி இத பேசப்ப கண்டிப்பா நான் பேசுறேன்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாரி என்ன பண்ணாங்க, இப்போ வந்து இளையராஜா சாங்ஸா 24 ஹார்ஸ் அதாவது தூங்குற நேரத்தவிர மத்த நேரம் ஃபுல்லா ஒரு சாங்ஸ் தான் ஓடிட்டுருக்கு. பக்கத்துல வந்து ஒரு எஃப்எம் ரேடியோ வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து இளையராஜா சாங்ஸ் வரப்ப அதாவது ஃப்ரைடேலாம் வந்து ரெட்ரோ சாங்ஸ்ன்னு வருமா ஃபுல்லாவே. இளையராஜா அவர்களுடைய சாங்ஸ். அது ஃபுல்லா போட்டு கேட்டுட்டே இருப்பாரு. அவர் மத்த நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல வரும் போல இருக்கு. சூரியன் எஃப்எம் அப்படின்லாம். அத போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து செல்லுல வந்து டெய்லி சார்ஜ் போட்டு 2 செல்ல மாத்தி மாத்தி ஒரு பக்கத்துல வச்சுருவாங்க. ஃபுல்லா இளையராஜா சாங்ஸா வந்துட்டுருக்குமா. அத கேட்டு கேட்டு அதிலேயே வந்து வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கே வந்து இப்ப டேப்லெட்லாம் நிறுத்திட்டு ஒரு டேப்லெட் மட்டும் தான் குடுக்குறேன். மத்தபடி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு, அந்த கத்துறது, போறதுலாம் இல்ல. ஒண்ணும் கிடையாது. எல்லாமே காம் ஆயிட்டு, ரொம்ப அமைதியாயிட்டாரு. நல்லா தூங்குறாரு, நல்லா சாப்பிடுறாரு. எதுவுமே அன்னெசரியா பேசுறது கிடையாது. அந்த பாட்டு தாம்மா எங்க 2 பேருக்குமே வந்து மருந்து. எங்க குடும்பத்தில வந்து வாழ வைக்கிறதே அந்த பாட்டு தான் சொல்லி, அவ்ளோ எமோஷனலா அழுதுட்டு சொன்னாங்க அவங்க. அது மத்த சாங்ஸ் வந்துன்னா, ஐயோ! வேண்டாம் வேண்டாம் அப்படி இது பண்ணுவாங்க. வேண்டவே வேணாம் என்கிட்ட இளையராஜா சாங்ஸ் தான் வேணும். அப்படி சொல்லி கேட்குறாரு. ஸோ டெய்லி கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா பார்த்தீங்கன்னா, இளையராஜா சாங்ஸே தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. அத கேட்டு 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 ரொம்ப அமைதி ஒரு அற்புதம் மாரி நிகழ்ந்ததுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு மிரக்கல் தாம்மா இது. அவர் வந்து யாரு என்னன்னே தெரியாது. இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து இவ வந்து என் பையன வந்து இது மாரி சரி பண்ணியிருக்குன்னா, எனக்கு ரொம்ப வந்து
கண் கலங்கிட்டு இதை கண்டிப்பாக நீ பேசுமா, அவர் கேட்குதோ இல்லையோ ஆனால் என்னோட திருப்திக்காக நீ சொல்லு இதை பற்றி அப்படின்னாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அதான் சொல்கிறேனே, வேறு சாங் வந்தால் கூட இது வேணா கண்டுபிடிச்சிடுறாரு. பாட்டெல்லாம் கேட்டால் படம் பேர் கரெக்டாக சொல்கிறாருங்களா, அது என்ன பாட்டுன்னு படம் கேட்டால் படம் அதெல்லாம் ஞாபகம் சொல்கிறார், மற்ற விஷயம் ஞாபகம் இல்லை, ஆனால் இது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பாட்டு வந்தால் கூட பாடுறாரு, இந்த படம்ன்றாரு, ஆர்டிஸ்ட் நடித்தவங்க பேர் சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் ஃபுல்லாக செட்டில் இருக்குது போல இருக்குது. அதனால் அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறார். அந்த பாட்டை கேட்டால் அவ்வளோ அமைதியாயிட்டு அவ்வளோ ரசித்து இந்த பாட்டை பற்றி பேசி சந்தோஷமாக சிரித்து இப்போ தான் பையன் பேசுகிறான்னு சொல்லி அழுதுகிட்டே சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப கண் கலங்கிச்சு. ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக பேசணும்னு சொல்லி இந்த 2 விஷயத்துக்காக தான் நான் வந்து இளையராஜா அவர்களை பற்றி பேசினேன். இது வந்து எத்தனை பேருக்கு உங்களுக்கு வந்து அவர் பார்க்குறீங்க எல்லாருக்குமே வந்து அவரை வந்து பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்னன்னு சொல்லுங்கள். இதுக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.